எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். இன்றையிலேருந்து சுதர்சன அஷ்டகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக மெதுவாக சொல்கிறோம். அதை புரிஞ்சுட்டு கேட்டு நீங்களும் படிச்சுட்டே வாங்கோ. ஏன்னா சத்ரு பயம், எதிரி பயம், கிரகங்களால் தொல்லைகள் தோஷம் இல்லாமல் நிவர்த்தி கொடுத்து நம்மை காத்து ரசிக்கக்கூடியதே சுதர்சனமூர்த்தி பகவானுடைய வலது கை மேலே அலங்கரிக்கிறது. பறவையரும் பரமபுருடா நீ என்னை கை கொண்டம் என்ற மாதிரி ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே ஓடி வந்து சக்கராயத்து மூலம் முதலைக்கு மோட்சத்தை கொடுத்து யானையை காப்பாற்றினான் பகவான். அது மாதிரி அப்பேற்பட்ட உன்னதமான சுதர்சனமூர்த்தியின் தேசிகரால் மகான் நிகமார்ந்த மகா தேசிகளால் அருளப்பட்ட சுதர்சனாஷ்டகத்தின் முதல் ஸ்லோகத்தை இன்று பார்ப்போம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாரிக கேசரி வேதாந்தாச்சாரிவர்யோ மே சன்னிசத்தான் ததாகதிः பிரதிபடஸ்த்ரேணி பீஷணா வரகுணஸ்தோமபூஷணா ஜனிமயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகிலதுஷ்கர்ம கர்ஷனா நிகமசத்தர்ம தர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா பிரதிபடஸ்த்ரேணி பீஷணா வரகுணஸ்தோமபூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகிலதுஷ்கர்ம கர்ஷனா நிகமசத்தர்ம தர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா பிரதிபடஸ்த்ரேணி பீஷணா வரகுணஸ்தோமபூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகிலதுஷ்கர்ம கர்ஷனா நிகமசத்தர்ம தர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா. இப்படியாக சுதர்சன பகவானின் முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து கேட்டு பயனடைந்து நலமாக வளமாக நோயில்லாமல் எதிரி இல்லாமல் சகலகால ஜெயத்துக்கு பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.